எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கோர்ஸ், அதில் இருக்க டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கும். முக்கியமான கோர்ஸா இசியும் ட்ரிபிளி கூட இல்லை, ஐடி சிஎஸ்சி ஏடிஎஸ் இதுதான முக்கியமான கோர்ஸ். இதை தவிர்த்து என்ன முக்கியமான கோர்ஸ்? அதாவது நல்லா கேட்டுக்கோ, இப்போ சிஎஸ்சி பற்றி பேச வரலாங்கிறது தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் தமிழில் பார்த்தோன்னே ஓடிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகாது, எனக்கு நல்லா தெரியும். வியூஸுக்காக நடக்கலை, பார்க்குற 10 பேர்த்துக்காக இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ளஸ் டாப் காலேஜில் லோ கட் ஆஃப் இருந்தால் கூட நல்ல கல்லூரி கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் மெக்கானிக்கல் படிக்க போகிறீங்களோ, யாரெல்லாம் வந்து ட்ரிபிளி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் மெட்டலர்ஜி படிக்க போகிறீங்களோ அவங்களும் ஒரு ஆப்ஷனாக ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் கீழே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து நடக்கணும். அது வந்து எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து ஆட்டோமேஷன். ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸ் லைனில் நிறையா இருக்குது. ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரோபோட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்காலம் எப்படி இருக்குங்க சார்னா வென்டாஸ்டிக் ஃபியூச்சர். சிஎஸ்சி கூட எப்போ வேணாலும் டவுன் ஆகலாம், எப்போ வேணாலும் உங்களை துரத்தி விட்டுடலாம். ஆனால் இதில் துரத்தி விட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரோபோட்டிக்ஸில் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. சார் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் நான் ஒரு நல்ல காலேஜ் எடுத்துக்கிறேன், உதாரணத்துக்கு ராஜலட்சுமியில் 182 தான் நான் எடுத்துக்கிறேங்க சார், லோ கட் ஆஃப்கே கிடைக்கிது. அதாவது இப்போ இந்த வருஷம் 175க்கு கிடைக்கிது பிசி கட் ஆஃப், இந்த வருஷம் 175 அந்த ரேஞ்சிலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடச்சிதுன்னா எடுத்துக்கலாமாங்க சார்னா எடுத்துக்கலாம். இன்னொரு டவுட்டு வரும், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் லைனில் போக விருப்பம்னா ஐடியும் போய்க்கலாம். ஐடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தேவைப்படுது. அண்ட் ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது தேவையில்லைனாலும் ஐடிக்கு போய் பியூர் ப்ரோக்ராமிங் அண்டு சாஃப்ட்வேர் சைடில் நீங்கள் போய்க்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? இந்த கோர்ஸ் எடுத்தால் நீங்கள் ஐடிக்கும் போய்க்கலாம், புரியுதா? அண்ட் கோர் சைடும் போய்க்கலாம், அண்ட் மெக்கானிக்கல் சைடும் போய்க்கலாம், நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடும் போய்க்கலாம், மேனுஃபேக்சரிங் சைடும் போய்க்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எந்தெல்லாம் பகுதியில் போகலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குது, என்னெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டாப் கல்லூரியில் என்ன கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலாங்கிறது அப்படியே பார்த்துருவோம். ஸோ ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் யாரும் எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு கல்லூரியே 20-25 கல்லூரி தான் இருக்குது. அதில் ஒரு நல்ல கல்லூரி, ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரி 100 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி எடுத்தால் 20 கல்லூரி கூட வரலைங்க. அவ்வளோதான் வச்சுருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கம்மியான சீட்டு தான், ஒரு கல்லூரி 30 சீட்டு தான் வச்சுக்கிறாங்க. ஸோ இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கலாம், சத்தியமாக ஃப்யூச்சர் இருக்குது பாருங்கள். இதுதான் கம்பெனிஸ் வராங்க, டாடா கன்சல்டன்சி, டாடா டெக்னாலஜி, சீமென்ஸு, குக்கா, டிவிஎஸ், ஹூண்டாயி, ஏபிபி, பாஷு எல்லாமே கோர் கம்பெனி, நிசானு, டைமலரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு வருது, ஐடி சைடு வருது, காக்னிசென்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோஹோ, டெக் மஹேந்திரா, இது ஐடியும் சைடும் போய்க்கலாம், உங்களுக்கு வந்து கோர் சைடும் போய்க்கலாம். கோர்னால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி போய் ஒரு கம்பெனியில் போய் அப்படியே வந்து உழைச்சி லேத்து மிஷின்லாம் ஓட்டி ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஒரு பட்டன் அமுத்தினா அது ஓடிடும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இனோவேட்டிவாக கற்றுக்குவீங்க நிறைய விஷயங்கள். ரெண்டாவது வந்து கம்பெனிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி செக்கிங், சூப்பர்வைசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பொசிஷனில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க இல்லையா, அதனால் ஹை பொசிஷனில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னெல்லாம் ஜாப்ஸ் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், தெரிய வாய்ப்பில் நான் சொல்கிறது கவனிங்க, ஆட்டோமேஷன் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லைன்லேயும் இருக்குது, ஏஎன் ரோபோட்டிக்ஸு, அப்ளிகேஷன் இன்ஜினியரிங், R&D ரிசர்ச்சில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் இதுலேயும் போய்க்கலாம். அண்ட் என்னெல்லாம் எங்கே ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணலாம்ப்பா, மெடிக்கலில் கூட ரோபோட்டிக்ஸ் வந்து தேவைப்படுது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஆண்டர்பிரினர்ஷிப், நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, காரு, பைக்கு, அது அந்த சம்மந்தப்பட்டது, ரோபோட்டிக் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மொதல் வருஷம் எடுத்தோடனே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs per annum வந்து 5.5 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 15 lakhs per annum சம்பாதிக்கலாம். ஒருவேளை ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 60 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். நிறையா இதை விடையே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஐடிக்கு போயிட்டீங்க, அது வேறு மாதிரி ஜோனாக இருக்கும்.
அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸாக ஒரு ஜாப் ரோலு, சேல்ரி, கம்பெனி இதெல்லாம் சொல்லி காமிச்சேன். இப்போ நம்ம இதை பார்த்துடலாம். டாப் காலேஜ் ராஜலக்ஷ்மி தாங்க டாப் காலேஜு. சிஇஜியில் கூட இல்லை. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் 1211 182 பிசி கட் ஆஃப். ஓசி, எஸ்சி, எஸ்சிஎஸ்டியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் தேவையே கிடையாது. இதை விட ஒரு 5 கட் ஆஃப் 6 கட் ஆஃப் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரேங்க்கை வச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் ரேங்க்கு கிட்ட இருந்தால் கிடச்சிடும். இல்லைனா உங்கள் ரேங்க்குக்கு பின்னாடி நீங்கள் ஒரு 20,000 ரேங்க் இருக்குன்னா அதில் வந்து 25,000 காட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி நீங்கள் ஒரு 20,000 ரேங்க் இருக்கீங்கன்னா அதில் டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரேங்க் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். பட் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு சொல்லியிருக்கேன். இந்த கட் ஆஃப் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை விட லோ கட் ஆஃப் 175 இருந்தாலே இந்த வருஷம் ராஜலட்சுமி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உறுதியாக கட் ஆஃப் வச்சு சொல்ல முடியாதனால ரேங்க்கை நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி எல்லாம் நீங்கள் அந்த கம்யூனிட்டி வச்சு உங்களோட டிஎன்ஏ போர்ட்டலில் பார்த்துக்கோங்க. ஓகே, கம்யூனிட்டி ரேங்கை வச்சு பார்த்துறாதீங்க, ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும். கட் ஆஃப் வேணால் வச்சு பார்த்துக்கோங்க. பட் கட் ஆஃப் 90% ஒர்க் அவுட் ஆகாது, பார்த்துக்கோங்க. 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரி 182. 1304 எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 176.5. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ராஜலக்ஷ்மி ஈஸ்வரியில் தான் இருக்குது சென்னையில், பெரிய கல்லூரியில். அதுக்கப்புறம் ஒரு 10 கல்லூரி மொத்தமாகவே கோயம்புத்தூர் சென்னையில் 10 கல்லூரி தான் நல்ல கல்லூரியில் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் படித்தா வேலை கிடைக்கணும் ஒன்று. ரெண்டாவது இனோவேஷன். ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரி டைப் இருக்க கல்லூரி வேணும். நாலாவது வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் லைனில் கிடைக்கலனாலும், அதாவது அந்த செக்டாரில் கிடைக்கலனாலும் உங்கள் ஐடியிலேயாவது கிடைக்கணும். கரெக்டாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல பேக்கேஜில். அதுக்கு இந்த கல்லூரிலாம் பெஸ்ட்டு. 1304 எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 176.5. 2718 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இதெல்லாம் எடுங்களேன் 176.5 ஆப்ஷன் வைங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 170க்கு மேலே இருக்கிறவன் ட்ரை பண்ணலாத. 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் உங்களுக்கு 160 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 170. 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜில் கூட இருக்குது, 167.5. 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் 164. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் 2 இருக்குது, பார்த்துக்குங்க. 1424 டேனிஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, கோயம்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் 145.5. இந்த காலேஜ் கிடச்சா லக்கு. ஏன் சார் லக்கு? ஏன்னா லோ கட் ஆஃபும் இருக்குது. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட்டு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஃபுல் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே அந்த கல்லூரி போனீங்கன்னா ஒன்று அந்த செக்டாரில் பிளேஸ் ஆகலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு கோரில் பிளேஸ் ஆகலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் பிளேஸ் ஆகிடலாம். ஸோ இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம் லோ கட் ஆஃப் மாணவர்கள். 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஜேஎன்என் 137.5. அடுத்தது 2349 டேனிஷ் ஐடெக் டேனிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் 135.5. இந்த 2 கல்லூரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில், இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிருதா? ஸோ அதனால் ஈஸியாக உள்ளே போயிடலாமா? சத்தியமாக சொல்கிறேன், இன்டேக் கம்மி, 30 சீட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட் உறுதி. அதனால் மட்டும் இல்லை, ஸ்கில்லும் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணி தர்றாங்க இந்த 2 காலேஜில். அண்ட் டேனிஷ்லேயும் தான், டேனிஷ் சென்னையிலையும் டேனிஷ் கோயம்புத்தூர்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜேஎன்என்லையும் அப்படி தான், ஸ்கில்லுக்கும் டெவலப் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது 3மே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், பார்த்துக்கோங்க. அடுத்தது 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாமக்கல் 110க்கே கிடைக்குது. இந்த கல்லூரி ஏன் சார் லோ கட் ஆஃப் இருக்குது, ஏன் சார் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், லோ கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் அந்த கல்லூரியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிமங்கஸ் ஒரு கேம்பஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுக்கு இப்போது இனோவேட்டிவாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் தமிழ்நாட்டிலே 2வது இடத்துல இருக்குங்க இந்த கல்லூரி. போய் பாருங்கள், 2வது இடம் ஏன் சொல்கிறேன்னு புரியும். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க. 110.5க்கே கிடைக்குதுன்னா இன்டேக் ஜாஸ்தி எங்கே, அதனால தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 2500 இன்டேக்கு. ஸோ அதனால் 3வது ரவுண்டில் தள்ளி வந்துடுது கல்லூரி. அதனால தான் 110 ட்ரை பண்ணலாம். அடுத்தது வர கல்லூரி எல்லாமே நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேனேன்னு எடுக்காதீங்க. அட்டானமஸ்னால வச்சுருக்கிறேன், அட்டானமஸ்ஸு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிறனால வச்சுருக்கேன். நீங்கள் சொந்தமாக போய் பார்த்து ஃபீஸெல்லாம் தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 128.5. 2716 பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 126.5. 1207 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் 120. 2617 செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் 120. 2707 ஈரோடு செங்குந்தார் 113.5. 3425 சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 112. அடுத்து 1409 கற்பக விநாயகா 100. அடுத்து 1218 ஸ்ரீ முத்துக்குமாரன் இன்ஸ்டியூட் 94.5. 111-3 கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை 91.5. இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கடைசியாக சொன்னதெல்லாம் பாவை முடி
ராஜலட்சுமிலேருந்து பாவை முடி வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 காலேஜஸ் நான் சொல்லக்கூடியது இது மட்டும்தான். இந்த கல்லூரி மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கீழே வர கல்லூரிகள் லோ கட் ஆஃப் மாணவர்களை யோசிச்சு பண்ணுங்கள். மீதி எல்லா கல்லூரியுமே டாப் கல்லூரிகள், நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் விருப்பம் இருந்தால் பார்ப்பீங்க. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் தமிழில் பார்த்தோன்னு இன்னும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பான். பரவாயில்ல, வியூஸுக்காக இல்லை, போய் சேர்றவங்களுக்கு சேரட்டும், இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நாளைக்கு வேறு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், 7.5 ரிசர்வேஷன். ஸோ அது நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். நன்றி. உங்களுக்கும் வரும்.